ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நோ யுவர் காட், அதாவது நம்முடைய தேவனை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இஃப் யூ நோ மோர் யூ வில் கம் க்ளோசர், யூ வில் ஹாவ் மோர் ஃபெய்த். பல முறை நாம் தேவனுக்கு தூரமாக இருக்கிற மாதிரி உணர்வு ஏன் வருது அப்படின்னா, அவர் எப்பேற்பட்ட தேவன் அல்லது அவருடைய குட்னஸ், அவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறதனுடைய அறிதல் அல்லது புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான். கடந்த முறை அந்த ஏவாள் அவருடைய சம்பவத்தை குறித்து நம்ம தியானித்தோம். பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதமே என்ன அப்படின்னா, தேவன் என்ன நேசிக்கலை, இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்லவராக இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டை உள்ளே போட்டு ஒரு ரிஜெக்ஷனை உள்ளே இம்ப்யூட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அப்புறம் நம்மளை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், நான் நிர்வாணி. அடுத்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க இந்த ஸ்திரியால் தான் எனக்கு எல்லா தப்பு நடந்துச்சின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் ஒன்று புரியணும், இந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் தேவன் சிலுவையிலே மேற்கொண்டு என்ன அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், என்னை அவ்வளோ நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தனியாக இருந்தால் கூட உங்களுக்காக அவர் இறங்கி வந்திருப்பார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். இன்றைக்கி அதே நோயிங் யுவர் காட் இஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத குறித்து இன்னொரு ஓமானத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக 3 காரியம் இருக்குது. 3 காரியத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் ஞானம் வேணும் பிரதர், ஞானம் இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு வகையில் அது சரிதான். இப்போ பல குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா காலத்தில் பயங்கர பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க, அதாவது எவ்வளோ சொத்து இருந்திருக்கும். அதை ஞானம் இல்லாமல் பயன்படுத்துறதுனால ஒரு 2 சந்ததி வரும்போது பார்த்திங்கன்னா தெருவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவ்வளோ வசதி இருந்தும் ஞானம் இல்லை, அதான் வீணாக போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். 2வது பார்த்திங்கன்னா பலம். எவ்வளோ பண வசதி இருந்தாலும் என்னப்பா, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வேணும்ல, அதுதான் முக்கியம். ஏன்னா பணம் இருக்கும், சாப்பிட பொருள் இருக்கும், டாக்டர் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இருந்தும் சாப்பிட முடியல. அப்போ எல்லாத்த விட எதை மேன்மை பாராட்டுறதுனா, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் பராக்கிரமம் இருக்குதா, அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். நல்ல விஷயந்தான். இன்னொரு காரியம் என்ன பொதுவாக அப்படின்னா, உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், உங்களுக்கு சரீரத்தில் பலம் இருக்கலாம், ஆனால் பலம் இருந்து சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட வாங்குகிற பொருள் வாங்குறதுக்கு பணம் வேணும்ல பிரதர். அப்போ பணம் ரொம்ப முக்கியம் பிரதர். அதையும் தாண்டி பிரதர், நீங்கள் பெரிய ஞானியாக இருக்கலாம், நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மூலதனம் வேணுமே. அப்போ பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். பொதுவாக அந்த உலகம் இந்த 3 காரியத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறது. ஞானத்தை குறித்து, பலத்தை குறித்து அல்லது பராக்கிரமத்தை குறித்து அல்லது பணத்தை குறித்து. இதையே தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்புறம் எதை குறித்து மேன்மை பாராட்டுறது? இருப்பா, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஓ, ஞானமும் வேண்டாம் பலமும் வேண்டாம், அப்போ என்னதான் வேணும்? சரி, பணக்காரனா? ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானம் வேண்டாம், பலம் வேண்டாம், பணம் வேண்டாம். இதெல்லாம் இருந்தும் ஒரு பெருசாக பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த 3 விட பெருசாக இந்த உலகத்தில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா, மேன்மை பாராட்டுகிறான் பூமியில். அப்படின்னா இந்த மொத்த பூமியிலையும் பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை, என்கிட்ட இது இருக்குன்னு சந்தோஷமாக மேன்மை பாராட்டுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன அப்படின்னா, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நல்லா கவனிச்சிங்களா? அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. அப்போ அறியலைன்னா உணர வாய்ப்பே இல்லை. பல முறை தேவனை நம்ம அறியாததுனால தான் நம்மளால் தேவன் எப்படி நமக்கு நன்மை செய்வாருங்கிற உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் உணர்ச்சியை பற்றி அல்லது உணர்ச்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உணர்வுக்கு கொடுக்குறதா அப்படின்னா இல்லை. உணர்ச்சிங்கிறது எமோஷன்ஸ், உணர்வுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் அங்கே வசனம் என்ன சொல்லுது, இஃப் யூ நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, நாம் தேவனை அறிந்து உணர்ந்து இருந்தோம் அப்படின்னா அதை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான், ஒருத்தன் பெரிய ஞானியாக இருக்கிறான், இன்னொருத்தன் பெரிய பலவானாக இருக்கிறான். எனக்கு தேவனை பற்றிய அறிவை உணர்ந்திருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த 3 பேரை விட நான் தான் பெரிய ஆள். நீங்கள் பலசாலியாக இருக்கிறீங்களா,
பணக்காரனாக இருக்கிறீங்களா, ஞானியாக இருக்கிறீங்களா, இல்லை கர்த்தரை அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? ஒரு ஓமானத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை சொல்கிறார். மார்க் 8வது அதிகாரம் 36 வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நம்ம நினைக்கிற இந்த உலகத்தில் பணம் இருந்தால் போதும், இல்லை நல்ல தொழில் இருந்தால் போதும், நல்ல கௌரவம் இருந்தால் போதும், எல்லாம் இருந்து ஜீவன் இல்லைன்னா பிரச்சனை இல்லையா பிரதர்? நீங்கள் ஜீவன் உடனே உயிரோடு இருக்கிறத நினைக்கக்கூடாது. ஜீவன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பணம் இருக்குது ஆனால் உங்களுக்கு தூக்கம் இல்லை, நல்ல மனைவி, அழகான மனைவி இருக்குது ஆனால் திருமண உறவு இல்லை, நல்ல பிள்ளைங்க இருக்குது ஆனால் அந்த பிள்ளைங்க உங்களுக்கு அவ்வளோ கெட்ட பேரை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஜீவனே இல்லை. என்னது? திருமணம் இருந்துச்சு, திருமணத்தில் ஜீவன் இல்லை. தொழில் இருந்துச்சு, தொழிலில் ஜீவன் இல்லை. பிள்ளை இருந்துச்சு, அதில் ஜீவன் இல்லை. அப்படின்னா வாழ்க்கையில் ஜீவன்கிறது இட் இஸ் அபவுட் ஆல் அபவுட் குட்னஸ். அந்த குட்னஸ் இல்லை அப்படின்னா அதை அனுபவிக்கவே முடியாது. அது வேஸ்ட்டு. இப்போ உலகமே உங்ககிட்ட இருக்குது ஆனால் ஜீவன் இல்லையே பிரதர். எக்ஸாம்பிளாக ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 12வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். 12வது அதிகாரம் 15 வசனத்தில் அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்துச்சு ஆனால் ஜீவன் இல்லை அப்படிங்கிற காரியத்தை பேசுகிறார். அவனை பற்றி இப்படி வேதம் சொல்லுது. அவன் முதல்ல ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுது. அவன்கிட்ட ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், அதையும் தாண்டி இப்போ நிலத்தை நல்ல விளைச்சல் உண்டாகுது. அப்போ என்ன, இன்னும் கொஞ்சம் ஐஸ்வர்யன் ஆகிறான். தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ ஏற்கனவே தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் இடம் வச்சுருந்துருப்பான். இப்போ இடம் நிரம்பிடுச்சு, டூ மச்சாக விளைஞ்சிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணான்? களஞ்சியத்தெல்லாம் இடித்து களஞ்சியத்தெல்லாம் பெருசாக கட்ட ஆரம்பிச்சிட்டான். கட்டி அவ்வளோ பொருளையும் கொண்டு வந்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இல்லை, அநேக வருஷத்துக்கு பொருட்களை சேர்த்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? அப்படியே ஜாலியாக இலைப்பாரி ரெஸ்ட் எடுத்து குடித்து அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த டைமுக்கு வந்துட்டான். இப்போ எல்லாம் இருக்குது ஆனால் உயிர் மட்டும் போயிடுச்சு. 20வது வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, தேவனும் அவனை நோக்கி மதிகேடனே, முட்டாளே அப்படிங்கிறாரு. என்ன சார் முட்டாளுங்கிறீங்க? நான் ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன், களஞ்சியத்தெல்லாம் பாருங்கள் பிஸ்னஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு களஞ்சியத்தெல்லாம் உடச்சி நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மட்டும் இல்லை சார், என் தலைமுறையே என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா அவனை பார்த்து பரவாயில்லப்பா, நல்ல ஒரு ஞானவான், நல்ல பலவான், நல்ல நிலத்தை விளைச்சல் உண்டாக்கியிருக்கிற, அப்புறம் நல்ல ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் அவனை மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? என்னுடைய பலம் என்னுடையதல்ல. டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடையதல்ல, எப்போ போகும்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஞானமும் என்னுடையதல்ல. அப்போது என்னுடைய வெற்றி அல்லது என்னுடைய வளர்ச்சி எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, நான் தேவனை குறித்து எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து. 21 வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். நீங்களும் நானும் இந்த உலகத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா, தேவனை தேடுகிறோமா? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தை குறித்து இருந்த அறிவு அதே அளவுக்கு ஆண்டவரை குறித்து அறிவு நம்மகிட்ட இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இந்த உலகத்தை குறித்து தெரிந்த இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை குறித்து நமக்கு தெரியுமானா தெரியலை. ஏன் இந்த உலகத்து பின்னே ஓடுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். டெக்னாலஜிலேருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். யோசிச்சு பாருங்கள், கிராமத்தில் ஒன்றுமே படிக்காதவங்க கூட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அவங்கக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி பிரதர் நீங்கள் பைபிள் படிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு எழுத படிக்க தெரியாது பிரதர் அப்படிமாங்க. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு வேதம் படிக்க தெரியாது, ஆனால் மொபைல் ஹேண்டில் பண்ண தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள நேரம் இல்லை. ஆனால் மற்றபடி உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்குது. எதுக்காக செய்கிறோம்? ஒன்று பலவான் ஆகிறதுக்காக, இல்லை ஞானவான் ஆகிறதுக்காக, இல்லை ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 3 வேஸ்ட்டுப்பா, நீ என்னை அறிந்தவனாக நீ மாறுகிறாயா? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அது ஆங்கிலத்தில் வரும்போது கீப் ப்ரெஸ் ஆன் அப்படின்னா, எனக்கு பத்தாது, இன்னும் தேவனை பற்றி தெரியணும், இன்னும் தேவனை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும்? அவருடைய வார்த்தையிலிருந்து தான். இன்னும் நான் கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வேதத்தை தியானிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நிறைய காரியங்களை நான் படிக்கிறேன், படித்து இந்த தேவனை பற்றி நான் இன்னும் தெரிந்து கொள்கிறேன். அப்படி நம்ம தெரிந்து கொள்ள
நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்ல இப்படி சொல்லலாம், ஏன் நம்ம வாழ்க்கை பலமுறை மாறலை அப்படின்னா, இவர் எப்பேற்பட்ட தேவன்கிறத நம்ம தெரிந்து கொள்ளாதனால தான். ஏன் பலமுறை ரிஜெக்ஷன் நம்ம ஃபீல் பண்ணுறோம், இல்லை டவுன் காஸ்டடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தேவன் எப்படி நேசிக்கிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார், என்ன அவரால் செய்ய முடியும், என்ன செய்திருக்கிறாருங்கிற அந்த அறிவு, அந்த அறிதல் இல்லாதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை அவசியம் ஆண்டவரை பற்றிய அறிவு. அவரை அறிவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயாசம் என்ன? யோசித்து பார்ப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் உம்மை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தரான தேவனே, உம்மை இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வத்தை தாங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.